சாவச்சேரி நகரிலிருந்து வடக்கு திசையாக வைகாசி மாதத்தில் ஒரு பெரிய பொங்கல் விழா இருக்குது. இந்த ஒரு காலத்தில் கழுகு பறவைகள் இங்கே வாரது. இந்த பாம்புகள் இருக்குது. வணக்கம் மக்களே, இந்த புதிய வலையொலி பக்கத்தினூடாக புதிய காணொளியுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இலங்கையிலேயே வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் மாவட்டம், குறிப்பாக தென்மராட்சி பகுதியிலே மீசாலை என்னும் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில். 7 ஏக்கர் விஸ்திரமான காட்டுப்பகுதி நடுவே அமைய பெற்றுள்ள இந்த சோலையம்மன் கோவிலை பற்றியதான காணொளியாக இந்த காணொளி அமைகிறது. உண்மையிலேயே இது ஒரு புதிய அனுபவம். காட்டிற்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் தொடர்பாகவும் இந்த காடு தொடர்பாகவும் இந்த ஆலயத்தினுடைய குருக்கள் அவர்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். இதுதான் இந்த ஆலயத்தினுடைய கோபுரம். மிகவும் அண்மையிலேயே இந்த ஆலயத்தினுடைய கோபுரங்கள், இந்த ஆலயங்கள் எல்லாம் மிகவும் அண்மையிலேயே வர்ணம் தீட்டப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்போது இந்த கோவிலினுடைய வாசலினூடாக இந்த கோவிலுக்குள்ளே சென்று இந்த கோவிலினுடைய கட்டிடங்கள், இந்த கோவிலினுடைய உள் அமைப்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காணலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ஆலயத்தினுடைய அமைவிடம் தொடர்பாகவும் இந்த ஆலயத்தினுடைய பெயர் தொடர்பாகவும் உங்களுக்கு ஒரு வழிமுறையை தர முடியுமா ஐயா? ஓமாம், தெரியலாம். இந்த ஆலயம் கிராம சேவகர் பிரிவு J304 மண்டுவில் என்ற இடத்துல அமைஞ்சிருக்குது. தென்மராட்சி பிரதேசத்தில் சாவச்சேரி நகரிலிருந்து வடக்கு திசையாக சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த கோவில் மிகவும் புராதனமான, ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான கோவில். போர்த்துகீசர் காலத்தில் இருந்து இதனுடைய வரலாற்று ஆவணங்கள் எங்களுடைய கையில் இருக்குது. அதுக்கு முந்தைய ஆலயம் இருந்தது, விழாக்கள் நடந்தது, கட்டடங்கள் அந்த காலத்துக்கு ஏற்றபடி இருந்தது. அதுக்கு பிற்பாடு போர்த்துகீசர் வருகைக்கு பிறகு போர்த்துகீசருடைய காலத்தில் இந்த ரோட்டு அபிவிருத்திக்காக ஒரு போர்த்துகீச அதிகாரி அந்த நாளில் வாகன போக்குவரத்துகளில் குதிரை தான் அவை பயன்படுத்தினது. குதிரையிலே சாவச்சேரி நகரிலிருந்து இங்கே வந்த இடத்துல வழியில் அவருடைய குதிரைக்கு இந்த கோவிலுக்கு அண்மையில் வரைக்கில் சுகமில்லாமல் வந்துட்டுது. அப்போ அந்த காலத்தில் இங்கே அர்ச்சகராக இருந்தவர் எங்களுடைய மூதாதையர் கந்தர் சாலி என்றது அவருடைய பெயர். அவர் அந்த குதிரைக்கு விபூதி போட்டு தண்ணி தெளித்து சுகப்படுத்தி விட்டவர். அப்போ அந்த காலத்தில் இந்த ஆலயத்தை அவர்கள் இந்த டச்சு வீதியை இப்படி கொஞ்சம் திசை திருப்பி முன்வளமாக கொண்டு போயிருக்கிறார்கள். ஆலயத்துக்கு மானியங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அந்த நேரத்தில் செய்திருக்கிறோம். அதுக்கு பிறகு படிப்படியாக இந்த ஆலயம் வளர்ச்சி கண்டு இன்றைக்கு இந்த நிலையில் இருக்குது. இதனுடைய திருவிழாக்கள் ஆனி மாத பௌர்ணமியை இறுதி நாளாக வச்சு தீர்த்த நாள் அன்றைக்கு வச்சு 10 நாட்கள் திருவிழா நடக்கும். அது மட்டுமில்லாது தைப்பொங்கல் தினம், அடுத்தது தைப்பொங்கல் விழா, அதுக்கு பிறகு மாசி மகம், பங்குனியிலே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அன்னதான பூசை வழிபாடுகள் நடக்கும். சுமார் 20 மூடை அரிசி அன்னதானம் கொடுத்து மக்கள் எல்லாம் கூடுவார்கள். அப்படி ஒவ்வொரு பங்குனி திங்களும் நடைபெறும். அடுத்தது பங்குனி திங்கள் முடிஞ்சால் சித்திரை வருஷ பிறப்பு அபிஷேகம், மருத்து நீர் வளங்கள் அதுகளெல்லாம் இருக்குது. வைகாசி மாதத்தில் ஒரு பெரிய பொங்கல் விழா இருக்குது. அது பல ஆண்டு காலமாக மரபு வழியாக பின்பற்றப்பட்டு வந்தது. அதில் 7 வளந்துகள் வச்சு பொங்கி அன்றைய தினம்
பொங்கி பூசை நடக்கும். அன்றைய தினம் இந்த ஊர் கோவில் எல்லாத்துல அநேகமான கோயில்கள் இருந்து காவடிகள் வரும் தொடர்ந்து நாள் முழுக்க. காவடிகள் முந்தி எல்லாம் 3000த்துக்கும் மேற்பட்ட காவடிகள் வாரது. இப்போ கொஞ்சம் தொகை குறைஞ்சிட்டுது. இருந்தும் காவடி விழா இருக்கிறது. பக்கத்து கோவிலிருந்து நிறைய பக்தர்கள் காவடி எடுத்து வருவார்கள். அது இரவு பொங்கல் முடிய அடுத்த நாள் உதயத்தில் பூசை நடக்கும். அது வைகாசி. ஆனியில் திருவிழா. ஆடி பூரம் இருக்குது. ஆவணி சதுர்த்தி இருக்குது. புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். ஐப்பசி வள்ளிகள் பூசை இருக்குது. கார்த்திகை பிறகு மார்கழி திருவம்பாவை பூஜை. இப்படி வருடாந்த உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு பெயர் இளஞ்சியாரண்யம் என்று முற்காலத்திலே பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. இளஞ்சி என்று சொன்னால் மகிழமரம், அடுத்தது வற்றாத நீரூற்று. வற்றாத நீரூற்று இந்த கிணறு இருக்கிறது, இது வற்றுற இல்லை. அதில் மக்கள் ஸ்நானம் பண்ணி குளித்து இங்கே பொங்கல் செய்து பூஜைகள் செய்வார்கள். அந்த சோலையில் இந்த சோலை 7 ஏக்கர் விஸ்தீரணமான சோலை. இதுக்குள்ளே நிறைய மருத்துவ மூலி மரங்கள்லாம் இருக்குது. பெரும்பாலும் 100க்கு 50-60 வீதமாக இந்த மகிழ மரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மரம், இந்த மகளுக்கு ஒரு மறுபெயர் இளஞ்சி. அதால் தான் முற்காலத்தில் இளஞ்சி ஆரண்யம். ஆரண்யம் என்றால் சோலை. அப்போ அது இப்போ தற்போது இந்த பெயரோடு சேர்த்து சோலையம்மன் என்று வழங்கப்படுகிறது. ஆனால் உண்மையான அந்த வரலாற்று ரீதியான பெயர் இளஞ்சியாரண்யம் மண்டுவில் அம்பாள். அப்போ அப்படி இப்போ எல்லா விதமான இந்த மரங்கள்னு சொன்னால் மகிழ மரத்தில் 3 வகையான மரம் இருக்குது. ஆண், பெண், அலி. ஆண் மகிழ மரம் பூர்க்கும் காய்க்காது. பெண் மகிழ மரம் பூத்து காய்த்து பழம் கிடைக்கும். அலிமரம் பூக்க மாட்டுது, காய்க்க மாட்டுது. அதே மாதிரி மகிழ் போக மருது, பாதிரி, செண்பகம், புன்னை, ஆல், அரசு, இத்தி, கோங்கு, சடவக்கு, கருங்காலி, இப்படிப்பட்ட நிறைய வகையான மருத்துவ மரங்கள் இருக்குது. அந்த களச்சி கொடி என்ற ஒரு மருத்துவ மூலியும் கிணத்தடி பக்கத்தில் படர்ந்திருக்குது, முள்ளு செடி. அது இந்த வைத்தியத்துறையில் அதை இந்த பிள்ளைத்தாச்சி வைத்தியத்துக்கு அது பயன்படுத்துகிற புராதன காலந்தொட்டு அது இங்கே நிற்குது. அடுத்தது இந்த கடல் ராஞ்சி எண்ணப்பட்ட ஒரு மூலிகை இங்கே இருக்குது. அந்த மூலிகை சிங்கள நாட்டு வைத்தியத்தில் கூட இந்த நீரிழிவு டயபெட்டிக்கு அதை பயன்படுத்துகிறவை. அப்படியான அபூர்வமான மூலிகைகள் எல்லாம் இந்த சோலையில் நிறைஞ்சிருக்குது. மேலும் ஐயா, இந்த ஆலயத்தின் இந்த சோலையிலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் பற்றி உயிரினங்கள் என்று சொன்னால் இந்த புனுகு பூனை என்று சொல்லப்படுகிறது. பூனை இனத்தில் நீளவால், இந்த மெரணாய் போன்ற ஒரு தோற்றம், பழுப்பு நிறமான மிருகம். அது கிட்டத்தட்ட பூனையை விட ஒரு 2-3 மடங்கு பெருசு. அந்த பூனை இனம் புனுகு பூனை என்று சொல்கிறது. அதுலேருந்து தான் புனுகு வாசனை திரவியம் எடுக்கிறது. அதுகள் இருக்குது. அதுகள் இரவில் தான் வலிக்கிடும், பகலைக்கு ஒழிச்சிட்டு இருந்துடும். அதே மாதிரி கூகை எண்ணப்படுகிற ஒரு பறவை இவ்வளவு உயரம் இருக்கும். அந்த பறவை சோடியாகத்தான் போகும். அது கூவை சத்தம் போட்டால் அது ஒரு துரதிர்ஷ்டம் என்று நினைக்கிறோம். அடுத்தது இந்த மழை பெய்கிறதுக்கும் அது சத்தம் போடும். ஒரு கூவை என்று சொன்னால் அடுத்த 2வது கூவை என்று நெடிலாக, குரிலாகவும் நெடிலாகவும் சத்தம் போடும். அது இங்கே நெடுக இருக்குது. அடுத்தது இந்த ஒரு காலத்தில் கழுகு பறவைகள் இங்கே வாரது கூடு கட்டி குஞ்சு பொறித்து அதை குஞ்சாக்கி கூட்டி கொண்டு போகிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ பெரும்பாலும் இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அந்த வெதர் காலநிலை மாற்றத்துக்காக பறவைகள் இங்கே இலங்கைக்கு இருந்து தங்களுடைய இனப்பெருக்கங்களை செய்து குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு போகிறோம். அதே மாதிரி இந்த பறவை கழுகும் வாரது. அதை பிற இந்த பாம்புகள் இருக்குது, கீரி இருக்குது, குரங்குகள் இங்கே 1000க்கு மேலே இருக்குது. குரங்கள் ஊருக்குள்ளே போகும் வரும் இருக்கும். அப்படியாக உயிரினங்கள் எல்லாம் இருக்குது. மற்றதையா, மேலும் இந்த ஆரம்ப காலங்களில் இருந்த வழிபாட்டு முறைகளுக்கும் இப்போ ஆரம்ப காலத்தில் இருந்த வழிபாட்டு முறையும் இங்கே பின்பற்றப்படுகிறது. இந்த
பொங்கல் பானை வளர்ந்து வச்சு பொங்குற வழிபாடு நீண்ட கால ஆரம்ப கால வழிபாடு. அந்த வழிபாட்டு அந்த அத்திவாரம் கிண்டும் பொழுது ஒரு தூணுக்கு கிடங்கு வெட்டும் பொழுது மட்பாண்டம் கிடைச்சது. அந்த மட்பாண்டத்தை நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அங்கே உள்ள வரலாற்று பேராசிரியர்கிட்ட கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு சொன்னார், இது 2000 வருடத்துக்கு முந்தின மட்பாண்ட ஓடு உண்டு. அது வலு மொத்தமானது, ஒரு பானையினுடைய கழுத்து. அப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், கண்டவுடனே கை எழுந்தமானமாக சொல்கிறீர்கள், இன்னட்டு நாங்கள் நம்புகிறவன். அதுக்கு சொன்னார், அந்த காலத்தில் களிமண்ணோட சரிக்கு சரி இந்த நெல் உமியை கலந்து தான் பானை வனைகிறது, சூட்டை கொடுக்கறதுக்காக அப்படி செய்கிறது. அப்போ இந்த நீங்கள் கொண்டு வந்த ஊடு அந்த மாதிரி வகையை சேர்ந்தது, 2000 வருஷம் பழமையானதுன்னு அந்த ஊடு அவர்கிட்ட தான் பல்கலைக்கழகம் தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது. அது வரலாற்றுத்துறை பேராசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இப்போ வாழ்நாள் பேராசிரியராக இருக்கிறார், பூண்டாவில் இருக்கிறார். மற்றது ஐயா, ஆரம்ப காலத்தில் ஆலயங்கள் இருந்த, அதாவது கட்டிடங்களுக்கும் தற்போது இருக்கிற கட்டிடங்களுக்கும் வித்தியாசம். ஆரம்ப காலத்தில் இந்த உங்களுக்கு தெரியும், இந்த தலதா மாளிகையில் மரத்தால் கடைச்சல் செய்யப்பட்ட தூணுகள், அது மாதிரி இங்கேயும் மரத்தால் வச்ச தூணுகளில் தான் இந்த சொக்கெட் ஸ்டோன்ட்டு அந்த வழியில் இருக்குது, அதில் தான் நிறுத்தி அதில் மரத்தால் செய்திருந்தவை. பிறகு அது பழுதுபட பிறகு சுண்ணாம்பாலே இருந்தது, சுண்ணாம்பு கட்டிடமாக. தூணெல்லாம் பெரிய மொத்தமான தூணுகள். இப்போ சுண்ணாம்பு கட்டிடமாக இருந்தால் அதுகளும் ஒரு 1.5 நூற்றாண்டுக்கு பிறகு அதுகளும் பழுதுபட்டு அதுகளையும் அழித்து போட்டு பிறகு தான் இந்த தூணுகள் போட்டது. அப்படி இன்றைக்கு இந்த கோலத்தில் இருக்குது. இந்த ஆலய நிர்மாணிப்புகள் கிட்டத்தட்ட செய்து எவ்வளோ காலங்கள் இருக்கு? இந்த பொலிகளால் செய்ய நிர்மாணிப்பு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷம். அதுக்கு முதல் சுண்ணாம்பு கட்டிடம் 1.5 நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம் இருந்தது. அதில் ஒரு எஞ்சிய பாகம்தான் அதில் குறையாக தெரிகிறது. அது 175 வருஷத்துக்கு முன்பட்ட வசந்த மண்டபம் பழசு. அப்போ கொஞ்சம் இந்த கோவில் அந்த அளவு வித்தியாசப்பட்டதில் அங்கே தான் அந்த இப்போ கட்டின வசந்த மண்டபம் இருக்குது. அப்போ இது அந்த ஒரு இதுக்காக வரலாற்று இதுக்காக வச்சிருக்கிறோம். அடுத்து அந்த காலத்தில் நிறைய திருவிழாக்கள் பெரிய அளவில் செய்தவை. அந்த திருவிழாவில் பாவிக்கப்பட்ட சகடை சுமார் 100 வருஷம் அதில் எழுதிட்டு பார்க்கலாம். 1922ஆம் ஆண்டு ஆடி மாதம் என்று போட்டிருக்கிறோம். அது நாங்கள் இப்போது பயன்படுத்துகிற வேறு சகடை அங்கால இருக்குது மடத்தில். இது கொஞ்சம் வளசையாக போச்சு தானே. கிட்டத்தட்ட ஐயா இந்த சகடை எந்த காலம் வரைக்கும் பாவிச்சு நீங்கள்? அது கிட்டத்தட்ட 1985 மட்டும் பாவிச்சோம், 85-86 மட்டும் பாவிச்ச நாங்கள். பிறகு அதில் பழுதுகள் மாதிரி இருந்தபடியால் அதோடு இன்னொரு பக்தர்கள் தாங்கள் புதுசாக சகடை செய்து தாரோம் என்று சொல்லி செய்து தந்த சகடை தான் இப்போ பயன்படுத்துகிறோம். இதே இப்போ காட்சி பொருளாக அதை பாதுகாத்து வச்சிருக்கிறோம். ஓகே, மற்றதையா இந்த ஆலயத்துக்கு நீங்கள் எத்தனையாவது தலைமுறை என்று? நான் 8வது தலைமுறையாக இருக்கிறேன். நான் சுமார் இப்போ இன்றைக்கு நான் வந்ததும் பிறகு பாரமேற்று செய்ய துவங்கின பிறகு 35 வருஷம். எனக்கு முந்தி என்னுடைய பெரிய தந்தையார் சிதம்பர பிள்ளை ஐயான்றது அவர் கிட்டத்தட்ட 60 வருஷம் பூஜை பண்ணியிருக்கிறார். அதுக்கு முந்தி அவருடைய தந்தையார் எனக்கு பாட்டனார், அவரும் 60 வருஷம் பற்றியிருக்கிறார். அதுக்கு முந்தி எங்களுடைய பூட்டனார் சரவணமுத்தர் என்றவர், அவரும் அப்படி அவ்வளவு காலம் நீண்ட காலம் பூஜை பண்ணார். நான் அப்படி இன்றைக்கு 8வது தலைமுறை. இப்போ எனக்கு இன்றைக்கு 76 வயசு ஆச்சுது. இப்போ என்னுடைய மகன் கூட இணைஞ்சு நடத்தி கொண்டு இருக்கிறார். மற்றதையா, இப்போ இந்த ஆலயத்தை சுற்றவரை உள்ள இந்த சோலையிலே, இந்த காட்டு பகுதியிலே என்னென்ன மரங்கள் கூடுதலாக மருத்துவ குணங்கள் உள்ள மரங்கள் இருக்கிறதா? மருத்துவ குணம் உள்ளது. நான் இப்போ சொன்னேன், மகுள மரம் ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச மரம். இந்த மகுளம் பழம் உடலுக்கு நல்லது. அடுத்தது இந்த மகுளம் பட்டை, மரத்து பட்டையில் தான் இந்த பற்பசைகள் அதுகள் செய்கிறவை. அந்த காலி பக்கத்தில் முரட்டுவை பக்கத்தில் இந்த வெட்டி கூட குரூப் இருக்காவே இந்த பற்பசை செய்கிற இதில் தான். இப்போ நீங்கள் அநேகமாக பார்த்துட்டு இந்த சிக்னல்ன்ற பற்பசையில் கூட அந்த அது போட்டிருக்கணும், அந்த மருத்துவ இதுகள் கலக்கப்பட்டிருக்கின்றது. அவை மூலப்பொருள் இந்த மகள். அடுத்தது இந்த கொக்கட்டி இருக்குது. கொக்கட்டியும் சில மருத்துவ தேவைகளுக்கு எடுக்கிறது. கடல் ராஞ்சி எண்ணப்படுகிறது, டயபெட்டிக்கு பாவிக்கிறது.
அது வகையான கொடி வகைகளும் இருக்குது. கொடி வகை என்று சொன்னால் முசுமுசுக்கை, கொவ்வை. இதில் முசுமுசுக்கை, கொவ்வை எல்லாம் இந்த தடிமண், சிரசு சம்பந்தமான நோய்களுக்கு பயன்படுத்துகிறது. அப்படியாக பல மலதும் 100% மேலே இந்த மருத்துவ குணங்கள் கொண்ட தாவரங்கள்லாம் இங்கே இருக்குது. மற்றதையா இப்போ இந்த ஆலயத்தில் வந்து ஏதாவது ஒரு அற்புதங்கள், அதிசயங்கள், புதுமைகள் அப்படி ஏதாவது இதுவரையாவது நடந்தது அப்படியாவது இருக்கிறதா? அற்புதங்கள் இங்கே ஒரு பக்தராக இருந்தவர். அவர் இப்போ காலஞ்சென்றார். எங்களோட கோயிலோட நீண்ட தொடர்பானவர். அவர் இங்கே பொருளாளரையும் எங்களுக்கு உதவிகள் புரிஞ்சவர். அவர் ஒரு நகைக்கடை வச்சுருந்தவர். அவர் நகைக்கடை வச்சுருந்தால் கடையை அவர் அப்படியே துறந்தபடி விட்டுட்டு இங்கே ஏதோ ஒரு அவசர அலுவலாக வந்துட்டார். கடையில் ஒரு தரம் இல்லை. அப்போ அப்படியான நேரம் அங்கே ஆக்கள் போயிருக்கலாம். போனால் அங்கே ஒரு ஆட்சி இருந்து சொன்னாவாம், முதலாளி போட்டார், கொஞ்சம் நேரம் செல்லும் வர நீங்கள் இருக்கிறாண்டா இருங்கோ இல்லை இங்கே போட்டு வரங்கன்னு சொன்னதான். இவர் போக ஒரு தரம் அங்கே இல்லை. இதை வேறு ஆக்கள்லாம் இதை சொன்னவர் ஆட்சி இருந்து கதைச்சு போட்டாங்க. அது ஒரு அப்படியே ஒரு அனாமதீயமான ஒரு நிகழ்வு. அப்படி பல இதுகள் இருக்கின்றது. இப்போ அந்த போர்த்துகீச மராமத்து அதிகாரி, ரோட்டு வேலை செய்கிறவர், அவருக்கும் இந்த குதிரையை எழுப்பி விட்டு சுகப்படுத்தி விட்டவர் முந்தின அரிச்சகர். ஓகே ஐயா. மற்றது இப்போ தற்போதைய காலங்கள், அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் வந்து இந்த ஆலயத்தினுடைய பூசை நேரங்கள், அதாவது இப்போ பக்தர்கள் அதை பார்த்து விட்டு வருவதற்கு காலையில் 8 மணிக்கு பூசையாகும், காலை பூசை. பின்னேரம் 5 மணிக்கு. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமையில் மட்டும் மத்தியான பூசை ஒரு 11 மணிக்கு செய்வோம். ஓகே. மேலும் ஐயா, இந்த ஆலயம் தொடர்பான மேலும் ஏதாவது எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விடயங்கள் ஏதாவது இருந்தால் கூறுங்க. வேறு தெரியப்படுத்துகிறதுக்கு நிறைய பக்தர்கள் எல்லா இடத்துல இருந்து வர்றவை. இந்த கிணத்துல வந்து அது பாவநாசினி என்று அதுக்கு பேர். அந்த கிணத்துல வந்து தோஞ்சு தீராத நோய்களை எல்லாம் தீர்றது. அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த தீர்த்தம். மற்றது தற்போது தீர்த்தக்கணி முன்னுக்கு இருக்குது. திருவிழா காலத்தில் தீர்த்தம் மண்டபம் முன்னுக்கு தீர்த்த மண்டபம் இருக்குது. பக்கத்தில் ஒரு மடம் இருக்குது. அன்னதானம் கொடுக்குற திருவிழா காலத்தில் அன்னதானம் கொடுக்குறது. அப்போ அதில் அந்த மடத்தில் அன்னதான மடமும் அதோடு இந்த பாலர் பாடசாலையும் கொண்டு இயங்கி கொண்டு இருக்கிறது கோயிலின் அருணசரணியோட. மற்றதையா, இப்போ இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலங்கள் கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் நடைபெறக்கூடியது? 10 நாட்கள் 12 நாட்கள் நடைபெறும். 12 நாள்னு சொன்னால் அந்த பூங்காவனம் என்ற ஒரு நிகழ்வு இருக்குது, பைரவன் மழை என்ற ஒரு நிகழ்வு இருக்குது. 10 நாள் தான் உங்களுக்கு தெரியும். கொடியேற்ற நாட்கள் 10 தான் செய்கிறது. சில ஆலயங்களில் 15 செய்கிறோம். இப்போ நல்லூரில் எல்லாம் 25 நாள் செய்யணும். அது இந்த ஒரு யாகம் குறைஞ்சது 9 இரவு இருக்கணும் என்று ஆகமங்கள் சொல்லுது. அதால் இந்த 10 நாள் தான் பெரும்பாலான கோயில்கள் அனுஷ்டிக்கிறது. அதோட அடிஷனலாக இந்த பூங்காவனம் அதுகள் ரொம்ப அதோட இணைஞ்சு வரும். சரி ஐயா, ஓகே, நன்றி. நல்லது.